Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ வீக்டேவோட ஸ்டார்டிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்டே உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்மளோட லேட்டஸ்ட் அண்ட் ஹாட்டான நியூஸ் என்னென்ன காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உரிமையின் படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ பாபி சிம்ஹா. ஏற்கனவே பாபி சிம்ஹாவை பல வேடங்களில் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அவருடைய நடிப்புக்காக நேஷனல் அவார்டும் அவர் வாங்கிட்டாரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுனால மக்கள்கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை பார்க்கலாம். பாபி வந்து put a lot of hard work to reach here and பாபி மட்டும் கிடையாது, இந்த என்டையர் உரிமையின் டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. அதே மாதிரி ஜிகர்தண்டா படத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சக்தி வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அதில் பாபி தான் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து எந்த படத்தோட வெற்றியோ அதோட சார்ந்த வந்து அந்த படத்தை எடுக்கவே இல்லை. அவங்களோட ஸ்கிரிப்ட் அவங்களோட டீமை நம்பி எடுத்த ஒரு படம் தான் உரிமையின். அண்ட் இந்த ஸ்ட்ரகிள் வந்து நான் ரைட் ஃப்ரம் சக்தி வந்து எனக்கு சினிமாவில் வந்து யூஸ்வலாக எல்லோரும் ஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க, என்ன ஜி எப்படி போகுது ஜி. ஆனால் அதை தவிர்த்து ப்ரோன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது சக்தி தான். ஏன்னா எல்லாரையும் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிற ஒரு ஆள். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு படம் பூஜை போட்டது, வேற ஒரு ப்ரொடக்ஷன், அப்புறம் நடுவில் ஷூட்டிங் நின்னது, இப்படிலாம் சொல்லி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த படம் வந்து தேர் ஸ்ட்ரகிளிங், தேர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் டஃப் ஃபேஸ். அதெல்லாம் மீறி ஐ திங்க் திலீப் பாபு சார் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் தேர் ஹேவிங் எ வெரி குட் டைம். தேனாண்டால் ஃபிலிம்ஸும் அந்த படத்தை வாங்கியிருக்கின்றது இன்னொன்று வெரி வெரி குட் நியூஸ். ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆசைப்பட்றேன். அண்ட் த டெக்னிக்கல் டீம் லைக் சினிமாட்டோகிராஃபர் ரவியாக இருக்கட்டும், மியூசிக் அச்சுவாக இருக்கட்டும், இப்போ பார்த்த டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஜிம்மி இப்போ தான் பார்க்குறேன் நான். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு. அண்ட் ஆக்டர்ஸ் பார்க்கும்போது பாபி கண்டிப்பாக வெரி டேலண்டட் ஆக்டர். அதே மாதிரி அவனுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி அவன் ஆசைப்படலாம் இந்த படத்தில் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். லைக் வந்து ஆக்ஷன், குதிரை, புல்லட், ரொமான்ஸ். ஸோ அண்ட் தென் கலையரசன் ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட் ஆக்டர். அண்ட் அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இட் இஸ் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் இதாக தெரியுறாங்க. அண்ட் ரேஷ்மி மேனன், பாபி ரேஷ்மியோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்குது அந்த சாங்கில். அண்ட் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஆஃப் த டீம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆசைப்பட்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த இயக்குனரையும் இந்த டீம் யாரையுமே வந்து நேரடியாக எனக்கு பழக்கமே கூட கிடையாது. ஆனாலும் வந்து ஒரு புது இயக்குனர் முதல்ல ஒரு படம் பண்ண வராரு, ஒரு புதிய தயாரிப்பாளர் முதல்ல வராரு. இதை தாண்டி என் படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சரவணன் வந்து முன்னால் இருந்து எல்லா வேலையும் செய்கிறான். இவன் தான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், பாரதி சார் வராரு. அப்போ எப்படின்னா ஒரு படம் உருவாகி வருதுன்னும் போது அது ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்றது வந்து முடிச்சு எடுத்து வெளியே வர வரைக்கும் அவ்வளோ கடுமையான உழைப்பு அது உரியுது. அது சரியாக வெற்றி படமாக ஆக்கணும். அது சரியான வெற்றி படமாக ஆகும்போது தான் அதோடைய பாபி சிம்மா ஆகட்டும், கலையரசனாகட்டும், ரேஷ்மி மேனனாகட்டும், டைரக்டர் சக்திவேலாகட்டும், டெல்லிபாபு சாராகட்டும், எல்லாரும் கேமராமேன் இவ்வளோ உழைப்பு இருக்குது. எல்லாரும் வெளியே வந்து இது வெற்றி அடையும் போது தான் அது இருக்குது. இந்த வெற்றி வந்து எங்கே இருக்குதுன்னா, நான் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொன்னேன். புறம்போக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 3வது நாள் தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரமுகர் விஐபி அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி படம் பார்க்கறதுக்கு கேட்குறான்னு தான் நான் நினச்சேன். அவர் என்ன சொன்னேன், படம் ஒன்றும் பார்க்க நினச்சேன்பா. சரி பசங்கிட்ட சொன்னேன், ஒரு சீடி எடுத்து வந்து போட்டாங்க, கொஞ்சம் சவுண்டு சரியில்லை, நான் தேட்டரில் போய் டிக்கெட் ஒன்றா எடுத்து கூட பார்க்குறேன் அப்படின்னாரு. 3 நாளில் வந்து அது ஏன் இந்த துணி எப்படி இருந்ததுன்னா, திருட்டு விசிடி என்பதோ அது ஒரு குற்ற உணர்வு என்பதோ அது ஒரு டைரக்டர்கிட்டே கேட்குறோமே அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் கூட இல்லாத அளவுக்கு அது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அது ரொம்ப அநியாயமாக இருந்தது. ஒரு குற்றமாக ஃபீல் பண்ணி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே நல்லிஃபை ஆகி ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக 3வது நாளே அது நிகழ்ந்தது. அது முக்கிய பிரமுகர். அப்போ அந்த இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே அதை வெற்றிப்படமாக்குவதற்கு அனைவரும் உழைச்சி வெற்றிப்படமாக்கினா தான்
நம்ம வாழ்த்துக்கள் போய் நம்ம டீமுக்கு சேரும், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த வாழ்த்தை வந்து நேரடியாக அனுபவிக்க முடியும். அதில் விழித்திருங்கள் அதில் சொல்லி இப்படி விரும்பி நான் இன்றைக்கி மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது முக்கியமாக என்னோடய தம்பி பாபி சிம்மாவுக்காக. ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி போய், எனக்கு தம்பி கிடையாது. ஐ ஃபீல் பாபி சிம்மா இஸ் மை தம்பி. ரொம்ப நல்ல பையங்க அவர். ரொம்ப ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சி, 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம் சாரோட படத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேச்சர், அவர் பேசுகிற விதம், கஷ்டப்படுற காலத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போவே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நியூஸ் முன்னே வந்திருக்கு அவர் பழகிறதுக்கு முன்னாடியே. இப்போ ஓரளவுக்கு நல்ல செலிப்ரிட்டியாக அவர் நல்லா வந்துட்டார். அப்படி இருக்கும்போது கூட ஒரு நாள் ரொம்ப நல்லா ஹையான மூடில் இருக்கும்போது அவர் 2 வார்த்தை சொன்னார். நான் அங்கே இருந்தேன் சார், கார்த்திக் சுப்ராஜனை தூக்கிட்டு வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி, என் நண்பர் சார் அப்படின்னு சொல்ல. அப்படி ஸோ கஷ்டப்படுற காலத்துலேயும் சரி, நல்லா இருக்கிற காலத்துலேயும் சரி, உதவி செஞ்சவங்களை மறக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல நேச்சர். இந்த நேச்சர் இருக்கிற வரைக்கும் தம்பி உங்களுக்கு கடவுள் எப்பொழுதுமே கூட இருப்பார். டெஃபினட்டாக யூ வில் கெட் லாட் ஆஃப் சக்ஸஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப தமிழ் மனமாக இருக்குது. உரிமைன்ற டைட்டிலேருந்து, அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலேருந்து, அந்த டைரக்டருக்கு ரொம்ப தமிழ் பிரியர் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பட் ப்ரெசன்டேஷனில் நல்ல மாடர்ன் இது இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு கான்டெம்ப்ரரி ஃபில்மாக தான் அது உருவாகிருக்கு. நல்ல சாங்ஸ், அதில் வில்லனாக நடிச்சிருக்க அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நான் 3 தலைமுறையை பார்க்குறேன். இப்போ எங்கள் தாத்தா வந்து குடிமை வச்சுருப்பார். எங்கள் அப்பா குடிமையை வெட்டிக்கிட்டான், ஒன்றும் இங்கிலீஷ் படிக்கலை. நானும் இங்கிலீஷ் படித்தேன், இங்கிலீஷ் வரல, கொஞ்சமாக வரும். என் பிள்ளைங்க நல்லா இங்கிலீஷ் பேசுது. அது மாதிரி சினிமாவில் விட நான் பார்த்த சின்னப்பா கால படங்களும், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்க படங்கள், சிவாஜி படங்கள், அதுக்கப்புறம் என் காலத்தில் நான் இப்போ டெக்னீஷியனையும் பார்க்குறேன். ஒரு அமானுஷ்ய வளர்ச்சி. இதை வந்து நாங்களும் லக்கி, ஏன்னா அதையும் பார்த்துட்டோம், இன்றைக்கி பசங்களையும் வளர்ச்சியும் பார்த்துட்டோம். ஸோ வி லேர்ன்டு ஃப்ரம் தோஸ் பீப்புள், நவ் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் பீப்புள். ரெண்டையும் நான் பார்த்துட்ருக்கேன். சூர்யா பேசும்போது இயக்குனர் என்ன சொல்லிட்டு கண்டெம்பரரி இயக்குனர் சொல்லி நம்ம கார்த்திகேய சொல்லுவோம், கார்த்திக் சுப்ராஜ். அப்போ என்னை கண்டெம்பரரி இல்லைன்றான் இயக்குனர். இதுக்கு தாண்டா வர்றோம், கொஞ்சம் வரோம். கண்டெம்பரரிங் என்னங்கிறது நாங்களும் படிச்சுட்டு உங்களையும் தாண்டதுக்கு வச்சுருக்கோம். என்ன அது என்னென்னா, உங்களை காட்டிலும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சோம், அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இளைஞர்கள் ரொம்ப பிரமாதமாக வளர்ந்தாங்க. எல்லா டைரக்டர்ஸும் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்க எல்லாமே ரொம்ப அற்புதமான இயக்குநர்கள். ஒரு காலகட்டத்தில் தொழில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. விஞ்ஞானங்கள் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. அது கார்த்திக் சுப்ராஜெல்லாம் நான் நம்பவே இல்லை, அவன் உருவத்துக்கு இப்படி ஒரு படம் பண்ணுவான். அற்புதமாக ஒரு இயக்குநர்களாக வந்துட்டாங்க. இந்த படம் பாபி சிங்கா இப்படி 3 படம் பார்த்தேன். நேரம்னு ஒரு படம் பார்த்து யார் இவன் இப்படி பின்னுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா இப்படி பார்த்து 3 படம் பார்த்தேன். அதனால தான் சொல்லக்கூடாது சொல்கிறேன், வலுவாக இதற்கு வாங்கியே தீரணும்னு சொல்லி இந்த பையனுக்கு. ஏன்னா ஐ காட் சம்திங் இஸ், எங்கேயோ ஒரு சின்ன ஒரு ஒளிர்வு இருக்க வேண்டும். அவன் ஆக்டிங்லேயும் சரி, எதையோ சம்திங் இஸ் தேர், என்னன்னு சொல்ல தெரியல. ஈவன் வாய்ஸில் கூட இப்போ இந்த சக்தி புதிய இயக்குனர், அது உண்மையிலே இந்த கட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே, ட்ரெய்லர் பார்த்தாலே என்னென்ன பொய் சொல்கிறதில்ல, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் எஃபெக்ட்ஸ், அந்த சவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டம். துணிச்சலாக இதற்கு பணம் போட்டு எடுக்கிறது டெல்லி பாபா ப்ரொடியூஸ், அவருக்கு உண்மையிலே வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ப்ரொடியூசர்ஸு தே ஆர் கம்மிங் டு. எங்கேயோ சம்பாரிச்சா கூட சினிமாவை இன்று வளப்படுத்தி கொண்டு போகலாம். அவங்க முன்னாடிலாம் 10 ப்ரொடியூசர் இருப்போம், இப்போ 100 ப்ரொடியூசர்ஸ், 200 டைரக்டர்ஸ், 300 படங்கள்.
சொல்ல முடியல. வளர்ச்சி அற்புதமாக இருக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், கர்நாடிக் மியூசிஷியன் பால முரளி கிருஷ்ணா அவருடைய 85வது பிறந்தநாள் ரீசெண்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கர் ஏசுதாஸ் வந்து கலந்துக்கிட்டாரு. இன்னும் நிறைய பேர் அங்கே கலந்துக்கிட்டாங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த ஈவெண்ட்டை பார்க்கலாம். 17 வயசில் RLV மியூசிக் அகாடமியில் சங்கீதம் படிக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி அப்பா கிட்டே இருந்து படிக்க படித்தது திருப்ப பல குருக்கள்கிட்டையும் பாட வேண்டி வந்துடுது. அது ஒரு அனுபவம், அது ஒரு தப்பு இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு பாடங்களும் அதே பாடங்களை திருப்ப வேறு குருக்கிட்டே இருந்து படிக்கும்போது ஓஹோ அப்படி இருக்கோ இப்படி இருக்கோங்கிற சந்தேகத்தில் அசைந்து போயிடுது. இருந்தாலும் அந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் அந்த ஸ்கூலில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா எர்ணாகுளம் கச்சேரிக்கு வந்திருக்கார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம சங்கீத உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நான் இது சொல்கிறேன். நானும் செக்ரட்டரியும் சேர்ந்துட்டு ஐயா கிட்ட போய், ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த மியூசிக் அகாடமியில் வந்து எங்களை அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னோன்னு பேஷா வர்றேன்னு. அந்த பேஷ் இல்லை, இப்போ அதே பேஷ் தான். ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே தான் கதையை ஆரம்பிக்கிறது. கிடைச்ச சந்தோஷத்தில் மியூசிக் அகாடமியில் இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்ஸ் இருக்குது பாருங்கள், சங்கீத வித்வான்கள், குத்தங்குறை சொல்லலை, அந்த உள்ளம் இருந்தால் தான் சங்கீதம் வளரும். எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாமல் ஆகி போயிடுது. ஏன்னா இவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு சங்கீதத்தை கேட்க வாய்ப்பு கிடைச்சது எப்படியோ தட்டி வேறு இடத்துக்கு விடணுங்கிற மாதிரி சில ப்ரொஃபஸர்ஸ் பேசின உடனே எங்களுக்கு தாங்க முடியல. இருந்தாலும் பிரின்சிபல் குமாரசுவாமி சார் பேஷா வர சொல்ல, அதே பேஷா அங்கேருந்தும் கிடச்சிது. பேஷா வர சொல்லடா, அவர் ரொம்ப பெரிய வித்வான் குமாரசுவாமி சார், எங்களோட பிரின்சிபல். பின்ன பிரின்சிபல் சொல்லியாச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் பாடினார். அசந்துட்டுது. மற்ற கேட்கக்கூடாத சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்கு பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டோம், அவ்வளோதான், வேற என்ன. இது ஏன் சொல்கிறேன்னா, எந்த சுத்தமான சங்கீதத்தையும் யார் பாடினாலும் அது மனசில் உள்கொள்ளணும், அப்போ தான் வளரும். தான் பெருசுங்கிறது அந்த எந்த காலமும் அந்த மகானுக்கு தோணுதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. பின்ன எதுக்கு தான் நினைக்கணும், இதில் நிறைஞ்சாச்சுன்னு எதுக்கு தோணணும்? தனக்கு நிறைஞ்சிருக்கு, துளும்புது, அந்த 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 சொம்பில் இருந்து துளும்பிகிட்டே இருக்கு ஞானம். அதனால அவருக்கு என்ன, அதுதான் அதுக்கு வரணும்னா அந்த சுத்தத்தை வரணும். அந்த சுத்தத்தை ஜென்மமாக கிடைக்கிற பெரிய இது. அது பாலமுரளி சார்கிட்ட சொல்லவே வேண்டாம். குழந்தைய தொடர மாதிரி ஒரு ஃபீல் வருது அவருடைய வாய்ஸ்லன்னு. அது எங்கேருந்து வருதுன்னா, அவருடைய சோல், அந்த மனசு வந்து குழந்தை மாதிரி, அவர் குழந்தை மாதிரி தன்னை வச்சுட்டு இருக்கார். அதனால தான் அந்த குழந்தைத்தனம் அந்த பாட்டுலேயும் அந்த மென்மை, அந்த பட்டு மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது. பிகாஸ் அந்த சோல், ஹிஸ் சோல் இஸ் ஸ்பீக்கிங். ஹீ இஸ் ஸ்பீக்கிங்கிறத விட அவருடைய கிரேட் சோல் விச் ஹாஸ் இவால்வ்டு ஓவர் so many ஜன்மாஸ். இட் ஹாஸ் matured and then it has taken this physical form. That soul is giving us the music. அப்படிதான் நம்ம அவரை பார்க்கணும். எனக்கு முதல்ல இருந்து ஒரு அகங்காரம் ஜாஸ்தி. எல்லாமே நம்மளால முடியாதது ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம். எது இருந்தாலும் நான் அந்த மாதிரி நம்ம பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே. அப்போ போயின்னு இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் என்னால் பேச முடியாத அளவுக்கு போயிட்டேன். அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி.
இது ரெண்டும் ஜாஸ்தியாக இருக்கும்போது பேச்சு வராது. ரொம்ப ஜாஸ்தி கூட பேச முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ ஈவினிங் 6:40 நினைக்கிறேன் நான் பிறந்தேன். அதனால ஜாஸ்தி பேச முடியாது. ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைத்தது. எனக்கு பாக்கியம். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கர்ல வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கர்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's டாடா பை ஃப்ரம் உங்கள் பிரேமுல பிரியா.